இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் ஹேர் ஃபாலுக்கான ரீசன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஜோன் ஹேர் புல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோன் ஹேர் புல் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் ஹேர் லாஸ் ஆகுது, ஆக்சுவலாக ஹேர் லாஸ் ஆகுதா அப்படின்றதையுமே என்ன ரீசனையுமே இதில் மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஜோன் புல் டெஸ்ட்டை 3 ஜோனாக ஸ்பெசிஃபிக் ஏரியாவை பிரிக்கிறாங்க. ஜோன் 1 அதாவது டாப் ஆஃப் த ஸ்கேல்ப். இந்த ஏரியாவை ஹேரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் புல் பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டக் பண்ணி நல்லா புல் பண்ணி பார்க்கணும் ஒரு ப்ரெஷரோட. ஸோ அப்போ ஹேர் வருதான்னு பார்க்கணும். அண்ட் தென் செகண்ட் டைமு நீங்கள் பண்ணணும். ஒரு டைமுமே 3 அதாவது 3க்கு மேலே முடி ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலான ஹேர் ஃபால் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் இந்த டாப்ஸ் ஆஃப் ஸ்கேல்பில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஹெச்டி அண்ட் தென் ஜெனட்டிக் சம்மந்தமான ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜோன் 2 சைட் ஆஃப் ஸ்கேல்ப். இந்த ஏரியாவில் சேம் அதே மாதிரி 2 டைம்ஸ் நீங்கள் டக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயுமே ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் பேஸ்டு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஜோன் 3 அதாவது பேக் ஆஃப் ஸ்கேல்ப். இந்த ஏரியாவில் சேம் அதே மாதிரி 2 டைம்ஸ் டக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் மூலியமாகவும் அதாவது ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் மூலியமாகவும் ஸ்ட்ரெஸ் மூலியமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோன் ஹேர் புல் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான மெஷரை எடுக்கலாம்.